यत्तदग्रे विषमिव परिणामे अमृतोपमं तत्सुखं सात्विकं प्रोक्तम आत्मबुद्धि प्रसादजम. கீதையுடைய 18வது அத்தியாயத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்களில் ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் இதுக்கு அடுத்த வரக்கூடிய 2 ஸ்லோகங்கள் 3 விதமான சுகங்களை பற்றி ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவார். சாத்விகம், ரஜசம், தாமசீகம். இந்த 3 சுகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் முதல் சுகத்தை பற்றி சொல்லும்பொழுது எத்ததக்ரே விஷம் இவ. அக்ரேனா முதல்ல ரிக்வேதத்தில் சொல்லுவோம் அக்ரிணி இதி அக்னி. அக்ரினா முதலில் உயிர்த்திருப்பவன், ஆதி பகவன். உலகம் தோன்றுவதற்கு முன்னாலும் உயிர்த்திருந்தவன் பரமாத்மா. அதனால் இறைவனுடைய பேர் அக்னி. எத்ததக்ரே விஷம் இவ. ஆரம்பத்தில் விஷம் போல தோன்றக்கூடிய விஷயம் பரிணாமே அமிர்தம். பரிணாமேனா காலப்போக்கில், பரிணாம்னா சேஞ்ச். காலப்போக்கில் என்ன ஆகுனா, முதல்ல ஆரம்பிக்கும்போது யோகாபியாசம் ஆரம்பிக்கிறோம், முதல்ல எக்ஸசைஸ் போகிறோம், முதல்ல ஜிம்முக்கு போகிறோம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கலை கற்றுக்குறோம், இல்லாட்டி சின்ன குழந்தை ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறதுன்னா பயங்கரமாக அழுவும். நீங்களே அழுதுருப்பீங்க, நானும் அழுதுருக்கேன். இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளும் நிறைய பேர் அழறாங்க. ஸ்கூலுக்கு போய் அம்மா அப்பா கொண்டு விடும்பொழுது பயங்கரமாக அழுவும். ஏன்னா அதுக்கு அந்த இடம் விஷம் மாதிரி இருக்கும். தன்னுடைய அம்மா அப்பாவோட மடியிலேயே இருந்து 3 வருஷம் இல்லை 4 வருஷம் 5 வருஷம் குருகுலத்தில் போய் குழந்தைய விட்டா அந்த குழந்தையால் இருக்க முடியாது. ஸ்கூலில் போய் அது விஷம் மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும், அது விஷத்தை போல இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தைய கூட்டின்னு வர மாட்டாங்க, அங்கேயே வச்சுப்பாங்க. எவ்வளோதான் கத்தினாலும் மிஸ் சொல்லுவாங்க வெளில போயிடுங்க, எல்லோரும் வெளில போனோன்னா அந்த குழந்தை அழுது சாந்தமாயிடும். அப்புறம் திருப்பி செகண்ட் டே அந்த மாதிரி ஆகும், தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, 1 வாரம் 10 நாள் 15 நாளில் பழகிடும் அதுக்கு. ஆனால் அந்த குழந்தை அடர்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அதை அனுப்பாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும், குழந்தை ஸ்கூலுக்கு போனால் தான் படிக்க முடியும், படித்தா தான் வேலை பார்க்க முடியும், வேலை பார்த்தா தான் முன்னேற முடியும் வாழ்க்கையில் அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் யோகாபியாசம் பண்ணுற, ஹோமம் பண்ணுறது. யார்கிட்டையாவது போய் நான் தினசரி ஹோமம் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் 2 வேளை ஹோமம் பண்ணுறேன்னு யார்கிட்டயா போய் சொன்னீங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. என்னங்க 2 தடவை ஹோமம் பண்ணுறீங்களா? எவ்வளோ கஷ்டமான காரியம். ஹோமகுண்டத்தை பெருக்கி துடைக்கணும், ஹோமகுண்டத்தை செட் பண்ணணும், ஹோமகுச்சி மெயின்டைன் பண்ணணும், ஹோம சாமகிரி வாங்கணும், நெய் வாங்கணும், மந்திரம் சொல்லணும், மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும், மந்திரத்தோட அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கணும், சுத்தமாக இருக்கணும். ஐயோ, இதெல்லாம் எங்களால் முடியாது. ஆனால் ஹோமம் செய்ய ஆரம்பிக்கும்பொழுது எவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ காலப்போக்கில் அதே கஷ்டம் அமிர்தமாக மாறிவிடும். இந்த ஹோமம் உங்களுக்கு அமிர்தமான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி தான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு, தத் சுகம் சாத்விகம். எந்த சுகம் ஆரம்பத்தில் விஷமாக இருக்கோ போக போக ஆரம்பத்தில் அது சுகமாகவே தெரியாது, விஷமாக தான் தெரியும். ஆனால் போக போக அமிர்தமாக இனிக்கும். இதில் ஆரிய சமாஜத்தில் ஆச்சாரியர் சொல்லுவார், அஷ்டாத்தியாயி படிக்கிறது உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான புக்கு அஷ்டாத்தியாயி. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான புக்கு அஷ்டாத்தியாயி, சான்ஸ்கிரிட் கிராமர். அது எவ்வளோ கஷ்டம்னா அது எழுதினவர் அப்போ எவ்வளோ பெரிய மேதாவியாக இருக்கணும்னு பாருங்கள். சொல்லுவாங்க, கம்ப்யூட்டரை வச்சு தான் அந்த மாதிரி, இப்போ இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் வச்சு தான் அந்த மாதிரி எழுத முடியும் ஒரு சூத்திரம். அஷ்டாத்தியாயி மாதிரி ஒரு புக்கு ஒரு பணினி அப்போயே எழுதிட்டு போயிருக்காரு. அஷ்டாத்தியாயி படிக்கிறது ரொம்ப கஷ்டம். மேக்சிமம் பசங்க குருகுலத்தில் சேருவாங்க, அஷ்டாத்தியாயி படிக்க முடியாமல் ஹாஃபில் விட்டு ஓடிடுவாங்க. மேக்ஸிமம் 90%, 80%. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அஷ்டாத்தியாயி. ஸோ அதான் சொல்லுவாங்க, ஆரிய சமாஜ் ஆச்சாரியார் சொல்லுவார் ஒருத்தர், அஷ்டாத்தியாய நான் படித்த குருகுலத்தில் அஷ்டாத்தியாய படிக்கலைன்னா எங்கள் குருநாதர் பெரம்பால், இந்த மாதிரி ஒரு பெரிய பரம்பு, இது சமீத் குச்சி, இந்த மாதிரி பெரிய பரம்பால் எங்கள் முட்டியில் அடின்னு அடிப்பாராம் அஷ்டாத்தியாய படிக்க சொல்லி. கண்ணை இந்த இடம்லாம் செவந்துருமா, அடின்னு அடிப்பாராம். ஆனால் அவருக்கு தெரியும், அஷ்டாத்தியாய இந்த பையன் படிச்சுட்டானா அவனுடைய வாழ்க்கை முழுக்க அவனுக்கு அதை ஹெல்ப் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். இதுதான் உண்மையான அமிர்தம்னு தெரியும். அஷ்டாத்தியாய அவ்வளோ இம்பார்ட்டன்ட் புத்தகம். ஒரு வேதிக் மாணவனுக்கு அவனுடைய லைஃப்பை கைப்பிடிச்சி எழுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு தெரியும் எல்லா குருக்களுக்கும். ஸோ அதான் முதல்ல ஆரம்பத்தில் விஷம் மாதிரி இருந்தாலும் அஷ்டாத்தியாய ஒரு லெவலுக்கு மேலே தாண்டின பிறகு அந்த அஷ்டாத்தியாய புத்தகம் நமக்கு அமிர்தமாக இனிக்குமா. ரொம்ப கஷ்டமான கான்செப்ட்ஸ்லாம் புரியும். வேதத்தை படித்தா வேதத்துடைய அர்த்தங்கள் மனசில் நிற்கும். நம்ம தபஸ்வியாக மாறுறதுக்கு உதவும். ஏன்னா அத்தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டார்டிங்கில் விஷம் மாதிரி இருந்து பரிணாம காலத்தில் அமிர்தமாக மாறக்கூடிய சுகம் சாத்விகம். ஆனால் அந்த சுகம் எப்படி
பிரசாதஜம். எப்படி உருவாகுது அந்த சுகம்? ஆத்ம புத்தி. ஆத்மா புத்தி, புத்தினா இந்த இடத்துல புத்தி ஞானம், ஆத்மாவின் ஞானம் மூலமாகவே அப்படி அது உருவாகும் அந்த சாத்விக சுகம். ஆத்ம ஞானம் இல்லைன்னா யாருமே விஷம் மாதிரி இருக்கிற வேலையை செய்ய மாட்டான். ஆத்ம ஞானம் இருக்கிறவன் தான் அஷ்டாத்தியாயம் படிக்கிறதுக்கு டிசைட் பண்ணுவான். அப்படி ஆத்ம ஞானம் இல்லாமல் டிசைட் பண்ணாலும் அவனுக்கு தெரியும் குருநாதருக்கு ஆத்ம ஞானம் இருக்குது. குருநாதர் சொல்கிறாரு படி, குருநாதர் சொல்கிறாரு ஹோமம் பண்ணு, குருநாதர் சொல்கிறாரு யோகாபியாசம் பண்ணு, குருநாதர் சொல்கிறாரு தியானம் பண்ணு. தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம், ஆனால் குருநாதர் சொல்கிறாரு பண்ணு. அவருக்கு ஆத்ம ஞானம் இருக்குது. ஸோ ஆத்ம ஞானத்தின் வழிகாட்டுதலால் உருவாகும் அந்த விஷத்தை போல இருந்து காலப்போக்கில் அமிர்தமாக மாறும் சுகம் சாத்விக சுகம். ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சாத்விக சுகத்தை தேடு வாழ்க்கையில். இது கீதை 18:37. அடுத்தது பாருங்க, விஷயேந்திரிய சயோகாத் ததக்ரே அமிர்த உபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். அப்படியே ஆப்போசிட். ராஜசிக சுகம் என்ன? முதல்ல அமிர்தம் மாதிரி இருக்கும், காலப்போக்கில் விஷமாக மாறிவிடும். முதல்ல அமிர்தம் மாதிரி இனிக்கக்கூடிய பதார்த்தம் என்ன? விஷய இந்திரிய சயோகம். விஷயனா 5 விஷயங்கள் இருக்கு. சப்து, ஸ்பர்ஷ, கந்த, ரூப, ரசு. சப்துனா இசை, காதால் கேட்கறது. ஸ்பர்ஷம்னா தொடர்றது. கந்தம்னா வாசனை மிக்க விஷயங்கள். அப்புறம் ரசம்னா டேஸ்ட்டு. அப்புறம் ரூபம்னா பார்க்கறது. ஸோ கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் விஷய இந்திரிய செய்யும். இந்திரியம் அதோடைய விஷயத்தோடு சேரும் பொழுது, இப்போ நீங்கள் ஹோமம் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு கிளாஸில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கிளாஸ், ஆன்லைன் கிளாஸில் இருக்கீங்க. கிச்சனில் உங்கள் ஒய்ஃப் ஏதோ சமைக்கிறா, மழை பெய்யுது, வெளியில் பக்கோடாவோ பஜ்ஜியோ ஏதோ போடுறான்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு வாசனை வரும் அப்படியே. ஸோ எப்படா கிளாஸ் முடியல, கிளாஸ் இருக்கும்பொழுதே வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம போய் கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம். ஏன்னா விஷய இந்திரிய சயோகா. நம்மளுடைய இந்திரியங்களில் இது தலைமை இந்திரியம் என்னன்னா மனம். 5 இந்திரியங்கள் இருக்குல்ல, 5 புலன்கள், 6வது புலன் மனம். இந்த இந்திரியங்களுடைய விஷயங்கள் சேரும்பொழுது உருவாகக்கூடிய சுகம் அமிர்தம் மாதிரி சுவைக்கும். முதல்ல காமசுகம் பாருங்க, காமசுகம் எவ்வளோ அமிர்தமாக சுவைக்கும். காமத்தில் ஈடுபடுறது ரொம்ப பிடிச்ச ஒரு சுகம். இமீடியட்டாக அது சுகம் கொடுக்கறதுனால அது பேர் அமிர்தம் மாதிரி இனிக்கக்கூடியது. குலாப் ஜாமுன் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உடனே சுகம். போய் தியானம் பண்ணுறான்னா தியானத்தில் சுகம் இருக்காது. உடனே தியானம் விஷம் மாதிரி கசக்கும், ஆனால் குலாப் ஜாமுன் சாப்பிட்றது இனிக்கும். தியானம் பண்ணுறது கசக்கும், காமத்தில் ஈடுபடுறது இனிக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்திரியங்கள் மூலமாக நம்ம எந்த விஷயத்தை நம்ம அனுபவித்தாலும் அது அமிர்தமாக இனிச்சுதுன்னா காலப்போக்கில் அதே அமிர்தம் உனக்கு விஷமாக மாறும்னு ஸ்ரீகிருஷ்ணருடைய அனுபவத்தில் சொல்கிறாரு. ஸோ நம்ம என்ன இதில் கற்றுக்கணும்னா, அது மட்டும் இல்லாமல் ராஜசம், இது ராஜசீக சுகம். ராஜசுகம்னா என்ன அர்த்தம்னா, ரஜகுணம் சொல்கிறோம் பாருங்கள். ரஜகுணத்தின் மூலமாக வரக்கூடிய காம சுவை, குரோத சுவை, லோப சுவை, சாப்பாட்டு சுவை, இந்திரியங்களுக்கு அடிமையாகிறோம் பாருங்களேன், இது எல்லாமே அமிர்தமாக இனிக்கும். ஆனால் காலப்போக்கில் அது விஷமாக மாறிவிடும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, யோக சாஸ்திரத்தில் இதை பெரிய முறையில் விளக்கியிருப்பார் வியாசரும் பதஞ்சலி முனிவரும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கும் பொழுது என்ன ஆகும்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அந்த சுகத்தின் மேலே ராகம் ஏற்படும், சுக அனுஷய ராகக, அது மேலே அந்த ஈர்ப்புத்தன்மை ஏற்படும், முதல் விஷயம். 2வது இந்திரியங்களுடைய டிமாண்ட் அதிகமாகிடும். இனிஷியலாக ஒரு சிகரெட் குடித்தா சாட்டிஸ்ஃபை ஆகிறான் பாருங்களேன், காலப்போக்கில் ஒரு சிகரெட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒரு சிகரெட்டில் ஆரம்பித்து ஒரு பேக்கெட் ஒரு நாளைக்கு வரைக்கும். இப்போ என் கூட வேலை பார்க்குறாரு ஒருத்தர், ஒரு நாளைக்கு 40-45 சிகரெட் ஒரு நாளைக்கு 45 சிகரெட்டு. ஏன்னா ஆனால் எப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், என் டீம் மெம்பர், நீ எப்போ நீ சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சேன்னு கேட்டேன். ஒரு 20 வருஷமாக குடிக்கிறேன் சார் அப்படின்னா. ஸோ ஆரம்பிக்கும் போது எவ்வளோ குடிச்சிருந்த? ஒரே ஒரு சிகரெட். பாருங்கள், மேட்ச் ஆகிடுச்சு. ஆரம்பிக்கும் போது ஒரு சிகரெட்டு, இன்றைக்கி 45 சிகரெட்டு. ஸோ இந்திரியங்களுடைய டிமாண்ட் அதிகமாகும். நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும்போது ஒரு குலாப் ஜாமுன் தான் சாப்பிடுவோம். அந்த குலாப் ஜாமுன் டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு குலாப் ஜாமுனில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது.
2 வேணும், 3 வேணும். ஸோ காலப்போக்கில் என்ன ஆகும்னா நம்மளுடைய இந்திரியங்களுடைய டிமாண்ட் அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த இந்திரிய சுகத்தினால் ஏற்படும் அந்த சுவை மேலே ராகம் ஏற்படும். அந்த ராகத்தை இப்போ தண்ணியை வந்து இதில் இந்த இதில் தண்ணி இருக்குது. நான் தண்ணியை இப்போ தரையில் விட்டு காமிக்கிறேன் பாருங்களேன், தெரியுதான்னு தெரியல, இங்கே பாருங்கள் கேமராலக்கா. இப்போ தரையில் இப்படி விட்றேன் தண்ணியை. இப்போ இந்த தண்ணி எந்த பாதையில் இப்போ இது வந்து மசைக் தர, பட் நார்மலாக தண்ணி எந்த பாதையில் போகிறதோ ஒரு தடவை, அடுத்த தடவை விடும்போதும் அதே பாதையில் போகும். அது எதுக்காக முக்கியம்னா வந்து நம்மளுடைய இந்திரியங்கள் அந்த மாதிரி தான். அதே உங்களால் ஒரு தடவை நம்ம இந்திரிய சுகத்தை அனுபவிச்சிட்டோன்னா அடுத்த தடவை அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் என்ன சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர், விஷய இந்திரிய சம்யோகாத் ததக்ரே அமிர்தம். முதல்ல எந்த விஷயம் உனக்கு அமிர்தமாக நினைக்கிறியோ, அமிர்தம் போல் இனிக்கிறதோ, அந்த அமிர்தம் போல் இனிக்கிற விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இரு. ஏன்னா காலப்போக்கில் அந்த அமிர்தம் விஷமாக மாறிவிடும். உன்னுடைய இந்திரியங்களை ஜரயந்தி தேஜகன்னு வரும் கட்டோபனிஷத்தில். இந்திரியங்கள் ஜரயந்தி தேஜக, இந்திரியங்கள் தேஞ்சு அழிஞ்சு போயிடும். அது ஸ்மோக்கிங் மாதிரி பேட் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற நல்ல சாப்பாடு சைவ சாப்பாடு தான் சாப்பிட்றோம். ஆனால் சைவ சாப்பாடு சாப்பிட்றவன் என்ன பண்ணுறான், சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் சாப்பிடாம அவனோட மீல்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ பிராமின்ஸில் எடுத்திங்கன்னா சாம்பார் ரசம் தயிர், இல்லை சாம்பார் ரசம் கூட்டு குழம்பு தயிர், எல்லாத்தையும் சாப்பிடணுமா, வயிறு ரொம்ப சாம்பார் சாப்பிட்ட உடனே மேக்ஸிமம் வயிறு ரொம்பிடும். ஆனாலும் எல்லா ரொட்டீனும் அவனுக்கு பண்ணணும். ஸோ இது வந்து இந்திரியங்களுடைய இந்த அமிர்தம் மாதிரி இருக்கு பாருங்களேன். காலப்போக்கில் என்ன ஆகும், இது இவ்வளோ சாப்பிடும்போது என்ன ஆகும், காலப்போக்கில் சுகர் வரும், பிபி வரும், டென்ஷன் வரும், சிறுகுடல் பெருகுடலில் பிரச்சனை வரும், லிவரில் பிரச்சனை வரும். காலப்போக்கில் வெஜிடேரியனாக இருந்தாலும் ஸோ லிமிட்டடாக சாப்பிடணும். நான்வெஜ் சாப்பிட்றவன் அடுத்த சுகத்தை தாமசீக சுகத்தில் பற்றி சொல்கிறேன். அது இப்போ நான்வெஜ். ஸோ இது வெஜிடேரியன் பற்றி சொல்லும்பொழுது, ஸோ இந்திரியங்களுடைய சுகம் உனக்கு கிடைக்கும்பொழுது அமிர்தமாக இருந்தால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. நீ கேர்ஃபுல்லாக இல்லைன்னா பரிணாமே விஷம் இவ. காலப்போக்கில் நீ அதை சாப்பிட்ற சாப்பாடு, பார்க்குற இன்ஸ்டாகிராமு, கேட்குற பாட்டு, கேட்குற வம்பு, இது எல்லாமே உனக்கு காலப்போக்கில் விஷம் எப்படி வேலை செய்யுமோ உடம்புல, அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் அது வேலை செய்யும். இந்த ஞானத்தை இங்கே சொல்கிறாரு. இது வந்து 18/38. இப்போ அடுத்தது பாருங்க, எதக்ரேச்ச அனுபந்தேச்ச சுகம் மோகனம் ஆத்மனः நித்ரா ஆலஸ்ய பிரமாத உத்தம் தத் தாமசம் உதாகிருதம். தாமச சுகம் என்ன, எதக்ரேச்ச அனுபந்தே, ஆரம்பத்திலும் சுகம். இப்போ சாத்விக சுகத்தில் ஆரம்பம் விஷம் மாதிரி இருக்கும், முடிவு வந்து அமிர்தமாக முடியும். ராஜசீக சுகத்தில் ஆரம்பம் அமிர்தமாக இருக்கும், முடியும் பொழுது விஷமாக முடியும். ஆனால் தாமசீக சுகம் வந்து ஆரம்பமும் சுகம், ஆரம்பத்துலேயும் அவனுக்கு சுகம் அனுபவிப்பான், அது முடியும் பொழுதும் அவனுக்கு சுகம் இருக்கும். உதாரணத்திற்கு தூக்கம், சோம்பேறித்தனம். தாமசீக சுகத்தில் என்ன சொல்கிறார், நித்ரா ஆலஸ்ய பிரமாதம்னா கேர்லெஸ்ஸாக இருப்பான். ஏன்னா அவன் கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுல அவனுக்கு ஆனந்தம். ஸோ ஆரம்பத்துலேயும் அவனுக்கு ஆனந்தம் கொடுக்கும், அப்புறமும் அது ஆனந்தம் கொடுக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும், மோகன ஆத்மனம். எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும், அவன் மோகனம்னா இந்த இடத்துல அவித்யா, இல்யூஷன். அந்த நிறையா சாப்பிட்டு தூங்குவான் சில பேர். நான் டே டைமில் தூங்கக்கூடாதுன்னு இறைவன் சொல்கிறாரு. நம்ம மத்தியானம் ஹெவி மீல்ஸ் சாப்பிட்றோம், சாட்டர்டே சண்டே லீவ் நாளில் ஹெவி மீல் சாப்பிட்டோன்னே ஒரு தூக்கம் போட்டால் அப்படியே சுகமாக இருக்கும். ஒரு தூக்கம் போடணும்னு அப்படியே ஏங்கும். சரி, ஒரு தூக்கம் போடுறதுக்கு முன்னாடியே சுகம் கிடைக்கும். தூங்கி எழுந்த பிறகு சூப்பராக தூங்கினேன், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் போல் இருக்குது, அந்த சுகம் இழுக்கும் அப்படியே. அதே மாதிரி தான் வந்து அது பேர் என்ன சொல்கிறது, நஷேலி பதார்த்தங்கள்னால் கஞ்சா, இந்த சுல்பா அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, இந்த ப்ரௌன் சுகர் அடிக்கிறது, இதில் இந்த தாமசீக சுகம். அது என்ன ஆகும், இந்த கஞ்சா அடிக்கிற ஆள், இல்லை இந்த போதைப் பொருளுக்கு அடிமையான ஆள் வந்து அவங்க வந்து எப்பொழுதுமே இல்யூஷனில் இருப்பாங்க, அவித்யாவில் இருப்பாங்க. ஸோ ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, எந்த சுகம் முதல்லையும் தூங்கிறது, சோம்பேறித்தனம் படுறது, கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, இது எல்லாமே முதல்லையும் சுகமாக தோணும், அப்புறமும் சுகமாக தோணும். ஆனால் உன்னை இல்யூஷனில் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த 3 சுகத்தையும் நம்ம தெரிஞ்சுண்டு ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு, சாத்விக சுகம் பக்கம் போ. எந்த சுகம் உனக்கு
விஷத்தை போல் தோன்றுகிறதோ அப்புறமா அமிர்தமாக மாறுமோ அது பக்கம் போ. யோகிகள் இதையும் மூன்றையும் தாண்டிடுவாங்க. யோகிகளுக்கு வந்து குணாதீத்தம்னு சொல்லுவாங்க. இந்த ரஜகுணம் தமகுணம் சத்தகுணத்தினால ஆன சுகத்தை தாண்டிய சுகத்தில் அவங்க இருப்பாங்க. அவங்க அவங்க உண்மையிலேயே மோட்ச சுகத்தில் இருப்பாங்க. நம்ம வந்து நார்மல் மனிதர்கள். ஸோ நார்மல் மனிதர்களுக்கு இங்கே இந்த மாதிரி அட்வைஸ் சொல்கிறாரு. ஸோ தாமசீக சுகம் வந்து இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஆயுர்வேதத்தில் வரும்னு நினைக்கிறேன். இது பிரமாதம் மிருத்யூஹு, பிரமாதக மிருத்யுன்னு வரும். பிரமாதகனா கேர்லெஸ்னஸ், இறைவன் மேலே, ஆச்சாரியர் மேலே, வேதங்கள் மேலே, பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் மேலே கேர்லெஸ்ஸாக இருக்கிறவனுடைய வாழ்க்கை மிருத்யுன்னு சொல்லுவார். ஸோ கேர்லெஸ்னஸ் என்ன பண்ணணும்னா நம்மளை மோகத்தில் கூட்டு போயிடும். மோகம்னா இந்த இடத்துல அவித்யாவை கூட்டு போயிடும். அந்த அவித்யானால என்ன பண்ணுவோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம எங்கே போயின்னு இருக்கோம், மூடத்தனம் இருக்கும் முழுசாக. நம்ம என்ன பண்ணுறதுக்காக வந்திருக்கோமோ அதை தவிர எல்லா விஷயமும் பண்ணுவோம். அதிகமாக தூங்குவோம், அதிகமாக சோம்பேறித்தனப்படுவோம், எழுந்துக்கிறதுக்கே மனசு வராது. வீட்டை நீட்டாக சுத்தமாக பெருக்கி துடைக்கணுங்கிற இன்டென்ஷன் இருக்காது, படுத்துகிட்டே இருப்போம். சரி ஓகே, பேச்சுலர்ஸ் ரூம்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பிரமாத ஆலசி, அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன இருக்கும், வேலை பார்க்கணும், படிக்கணும், கம்ப்யூட்டர் படிக்கணும், ப்ரோக்ராம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், எல்லாமே இருப்பாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் ரூம் போய் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும். ஏன்னா அதில் அவங்களுக்கு கேர்லெஸ்னஸ், நீட்னஸில் ஜீரோ நீட்னஸ். ஸோ இது எல்லாமே மிருத்யூவில் கொண்டு போய் சேரும். இது எல்லாமே நம்மளை அவித்யாவில் இழுத்துட்டு போகும். அதே மாதிரி வந்து இப்போ அந்த நான்வெஜ் பற்றி சொன்னேன் பாருங்களேன். எந்த மனிதன் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவனை விட்டுருங்க, சாப்பிட்றவனும் பாவி தான். ஆனால் நான்வெஜ்ஜை வந்து வெட்டுறான் பாருங்கள், கோழி வெட்டுறான், ஆடு வெட்டுறான், மாடு வெட்டுறான் பாருங்களேன். அவனுடைய மென்டாலிட்டி வந்து மோகத்தில் இருக்கும். அவன் வந்து இந்த தாமசீக சுகத்தில் இருப்பான். அவனுக்கு அது வெட்டும்பொழுது சுகம் கிடைக்கும், வெட்டின பிறகும் சுகத்தில் இருப்பான். இப்போ பணம் சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் வந்து அதிகமான அந்தகாரத்தில் இருப்பான். அவன் வந்து மனுஷனை கூட வெட்டுறதுக்கு தயங்க மாட்டான். அவங்களுடைய மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு உயிர் மேலே ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் சொல்லலை, நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், இந்த யூரோப்பியனில் புச்சஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்தியன் நான்வெஜ் புச்சஸ் நான் போனதில்லை. பட் யூரோப்பியன் சைடில் ஆஸ்திரேலியா ஒரு தடவை போனேன், அந்த இடத்துல பார்த்தேன். ஸோ கருணை இல்லாமல் இருப்பார்கள். இது மோகத்தில், இந்த மாதிரி ஒரு கொடூரமான மோக அவித்யாவில் இருப்பாங்க. ஸோ அங்கே இது ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரு, நித்ரா ஆலசிய பிரமாதம், இந்த மோகத்தை விட்டுட்டேன்னா நீ இந்த தாமசீக சுகம் பக்கம் போக மாட்டேன். நெக்ஸ்ட்டு தாமசீக சுகத்துலேருந்து ராஜசீகத்துக்கு வரும். ராஜசீக சுகத்தில் 99% இந்த இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷன் நம்ம எல்லாருமே அதில் தான் இருக்கோம். அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா நமக்கு கடுமையான தவம் வேண்டும். அமிர்தத்தை தேடி போகணும். விஷத்தை தேடி அமிர்தத்தின் பக்கம் போகணும். சாத்விகத்துக்கு வரணும். தாமஸ்லேருந்து ராஜசிக்கு போகணும், ராஜஸ்லேருந்து சாத்விகம் வரணும், சாத்விகத்திலிருந்து யோகியாக மாறணும். இந்த ஜர்னி வந்து அப்பேர் லேஸ்பட்ட ஜர்னி கிடையாது. இதில் நம்ம எல்லாருமே மாட்டின்னு இருக்கிறது ராஜசீக சுகம், தாமசீக சுகத்தில். சாத்விக சுகம் கூட நமக்கு நிறைய பேருக்கு கிடையாது. மேபி லெஸ் தேன் 1% ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷன் சாத்விக சுகத்தில் இருப்பாங்க. அதுலேயும் 1% சுகம் வந்து பெர்சன்டேஜ் பீப்புள் வந்து யோகியாக இருப்பாங்க. இதுதான் வந்து தாத்பரியம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சுகத்தை பற்றி ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.